teachers and friends, இப்போ நான் பிளான்ட் பேத்தாலஜி பிஜிடிஆர்பிக்கு யூனிட் 2ல் நான் போட போகிறேன். நீங்கள் நிறையா புக்கு ரெஃபர் பண்ணுறதை விட இது இருக்கக்கூடிய பார்ட்ஸும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ப்ளஸ் உங்களுடைய நோட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது போதும். இதுக்கு மேலே உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நவ் பிளான்ட் பேத்தாலஜியில் பிளாக் ரஸ்ட்டுன்னு சொல்லி பிளாக் ரஸ்ட் இருக்குது இல்லைங்களா, வீட் பிளான்ட்டில் அந்த பிளான்ட்டை நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். பிளாக் ரஸ்ட்டு, அதுக்கு நம்ம பொதுவாக சொல்லலாம் ஸ்டெம் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நோட் பண்ணுங்கள், பிளாக் ரஸ்ட்டு எந்த பார்ட் ஆஃப் பிளான்ட்டுன்னு கேட்பான். ஸ்டெம்மு என்ன பிளான்ட்டு? பக்சினியா கிராமினிஸ் வாட்டிட்ரிசி. ஓகேங்களா? அடுத்தது இந்த பிளான்ட்டுக்கு நம்ம இன்னொரு பேர் வைப்போம், ஹெட்ரோசிஸ் ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன் ஹெட்ரோசிஸ் ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது 5 டைப்ஸ் ஆஃப் ஹோஸ்ட் வந்து ஃபவுண்ட் ஆகும், 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸு ஃபவுண்ட் ஆகும். அதனால தான் இது ஹெட்ரோசிஸ் ரஸ்ட்டு நம்ம சொல்லுவோம். இது ஹெட்ரோசிஸ் ரஸ்ட்னா நம்ம என்னென்ன ரஸ்ட் இருக்குன்னா, பிளாக் ரஸ்ட் இருக்கலாம், ப்ரௌன் ரஸ்ட் இருக்கலாம், எல்லோ ரஸ்ட் இருக்கலாம். அதனால் நிறையா ரஸ்ட் ஃபவுண்ட் ஆகும் இதில். ஸோ பொதுவாக ப்ரைமரி கோஸ்ட்டில் எந்த பிளான்ட்டுன்னு கேட்பான், வீட்டு. அதே செகண்டு ஆல்ட்ரேட் பண்ணும்போது அங்கே என்ன ஃபார்ம் ஆகும்னா பார்பெரி பிளான்ட்டுக்கு போயிடும். வீட்டிலேருந்து பார்பெரிக்கு போகும். ப்ரைமரி ஹோஸ்ட் டு ஆல்டர்னேட் கோஸ்ட். இதுவும் கொஸ்டின் கேட்பான், ஆல்டர்னேட் கோஸ்ட் இதுன்னு கேட்பான் பார்பெரி பிளான்ட்டு. அப்போது இதில் 5 டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் இருக்குது. வீட் பிளான்ட்டில் தான் ஃபஸ்ட்டு வரும் ஸ்போர்ஸு. எங்கே அந்த ஃபஸ்ட்டு ஸ்போர் பேர்னு சொல்லுவாங்கன்னா இருடோஸ்போர். நோட் பண்ணிக்கோ, இது ஃபஸ்ட்டு ஸ்போர்னு கேட்பான். இருடோஸ்போர், டெரிட்டோஸ்போர், இது ரெண்டுமே வீட் பிளான்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டெரிட்டோஸ்போர்லேருந்து எங்கள் வீட் பிளான்ட்லேருந்து பெசிடியோஸ்போருக்கு வராங்க. எப்போது அந்த லீவ்ஸ் ஃபுல்லாக இது டெரிட்டோஸ்போர் உள்ள ஆரிஜின் ஆகி ஸ்போர்ஸ் ஃபவுண்ட் ஆகி அது என்னாகும், லீவ்ஸ் ஃபாலன் கீழே விழும் இல்லையா மணலில், அந்த மண்ணில் பெசிடியோஸ்போர்ஸ் இருக்கும். அந்த மண்ணுக்கு மேலே பெசிடியோஸ்போர்ஸ், இந்த டெரிட்டோஸ்போர் இன்னும் வரும், பெசிடியோஸ்போராக கன்வெர்ட் ஆகும். எங்கே இன்ஃபெக்ட் ஆன அந்த ஃபானல் லீவ்ஸில், எங்கே சாயிலில். இதை கேட்பான், சாயிலில் இருக்கக்கூடிய ஃபானல் லீவ்ஸில் போட்டக்கூடிய ஸ்போர்ஸ் எது கேட்பான், பெசிடியோஸ்போர். அடுத்தது பிக்னியோஸ்போர் அண்டு எசிடியோஸ்போர். இந்த ரெண்டுமே பிக்னியோஸ்போர் அண்டு எசிடியோஸ்போர். இந்த எசிடியோஸ்போரும் பிக்னியோஸ்போரும் எங்கிருந்து ஃபவுண்ட் ஆகும், பார்பெரி தாவரத்தில் இருக்கும். வீட்டில் விழுந்து அந்த லீவ்ஸ் ஃபாலன் ஆகிட்டு அது காற்று மூலமாக என்ன ஆகுது, பார்பெரி பிளான்ட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆகும்போது ஃபஸ்ட்டு பிக்னியோஸ்போராகவும் ரெண்டாவது ஏசியோஸ்போராகவும் ஃபவுண்ட் ஆகும். இப்போ யூரிடோஸ்போர்னால் என்ன பாருங்கள். யூரிடோஸ்போருக்கு இன்னொரு பேர் ரிப்பீட்டிங் ஸ்போர்ஸ், ரிப்பீட்டிங் ஸ்போர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இது ரிப்பீட்டிங் ஸ்போர்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா சம்மர் ஸ்போர்ஸ்னு சொல்லலாம். இது எப்படி இருக்கும், ப்ரௌன் கலராக இருக்கும், பை நியூக்ளியேட்டட் சிங்கிள் செல்லாக இருக்கும். ஒரே செல்லுக்குள்ளே 2 நியூக்ளியஸ் ஃபவுண்ட் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யூரிடோஸ்போரில் சிங்கிள் செல்லில் ஒரே செல்லில் 2 நியூக்ளியஸ் ஃபவுண்டாக இருக்கும், ஓவலாக இருக்கும், திக் வால்டாக இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் ஸ்பெஷல் நேம் பார்த்தீங்கன்னா ஈசினுலேஷன் சொல்லுவாங்க. ஈசினுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈசினுலேஷன்னா என்ன சார் அப்படின்னா, இதுதான் இந்த அவுட்டர் கவரிங் லேயரில் தின் வாலாக பவுண்ட் ஆகும்போது ஒரு ஸ்பைன் முள்ளு மாதிரி பவுண்ட் ஆகும். இந்த மாதிரி பவுண்ட் ஆகும். தட் இஸ் கால்டு யூரிடோஸ்போர் அப்படிங்கிறோம். அடுத்தது டெரிட்டோஸ்போர்ஸ். இந்த ஸ்போருக்கு பேர் நாட் ரெஸ்டிங் ஸ்போர். அதுக்கு முன்னாடி யூரிடோஸ்போர் சொல்லுவோம், ரிப்பீட்டிங் ஸ்போர்னு சொல்லுவோம். அதே டெரிட்டோஸ்போருக்கு ரெஸ்டிங் ஸ்போர்னு சொல்கிறோம். இந்த ரெஸ்டிங் ஸ்போருக்கு இன்னொரு பேர் என்ன, வின்டர் ஸ்போரு, அது சம்மர் ஸ்போர். இப்படி தான் நீ ஆல்ட்ரேஷன் பண்ணி புரிஞ்சுக்கணும். இதில் 2 செல் பாவோம், அதில் சிங்கிள் செல்லில் 2 நியூக்ளியஸ். இது 2 செல்லையும் ஈச் ஒன்லேயும் நியூக்ளியஸ் பவுண்ட் ஆகும். பெட்டிசெல்லுன்றது காம்பு, ஸ்டாக் பவுண்டு நல்லாவே இருக்கும். இது ப்ரௌனு, டார்க் ப்ரௌனாக இருக்கும். இது தின்னாக இருக்கும், திக் லேயராக இருக்கும், அது ஸ்மூத்தாக இருக்கும். இது திக் வால்ட்டு தான், பட் அதோட லேயர் எப்படின்னா ரொம்ப தின்னாக ஷார்ட். அந்த திக் வால் லேயருக்கு மேலே அந்த ஸ்பைன் பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும் அப்படிம்பாங்க இதில் யூரிடோஸ்போரில். இதில் திக் வால்ட்டாக இருக்கும், அது ஸ்மூத்தாக தான் இருக்கும். இது டெரிட்டோஸ்போர். இது ரெண்டுமே வீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் பெசிடியோஸ்போர். பெசிடியோஸ்போர் அப்படிங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்போர் அங்கே நல்லா ஆரிஜின் ஆகுது. எங்கே ஃபாலன் லீவ்ஸில், எங்கே வீட்டோட ஃபாலன்னா இன்ஃபெக்ட் ஆன அந்த ஃபாலன் லீவ்ஸில் மண்ணுக்கெல்லாம் விளம்போது
சரிங்களா. ஸ்பொரேடியா ஃபார்ம் ஆகுது. அந்த ஸ்பொரேடியா பெசிடியோஸ்போர் என்ன பண்ணலாம், ஹேப்ளாய்டு. நல்லா நோட் பண்ணிக்கிங்க, ஹேப்ளாய்டு. தின் வால்டு சிங்கிள் செல் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஹேப்ளாய்டு பெசிடியோஸ்போர்ஸ். அடுத்து பிக்னியோஸ்போர். இங்கே தான் பார்பரிக்கு முன்னாடி வராங்க. அங்கே என்ன வருது, ஸ்பெர்மேசியா கேமெட்டா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. தின் வால்டு செல்லு ஸ்மாலாக இருக்கும் அண்டு ஸ்பெரிக்கலாக இருக்கும். எங்கேருந்து டெரிட்டோஸ்போர் எப்படி இருக்கும், ஈச் ஒன்று சிங்கிள் செல் படிச்சோமா, அந்த செல்லுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஒரு செல்லுக்கு ஒரு வால் லைஃப் ஃபவுண்ட் ஆயிடுச்சுன்னா செப்டா அப்படிம்போம். அப்போது பிக்னியோஸ்போருக்கும் செப்டம் பவுண்ட் ஆகிருக்கும். அப்போ டெரிட்டோஸ்போர்ஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அடுத்து ஏசியோஸ்போர். கடைசி ஸ்டேஜ் எதுன்னு கேட்பான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம என்ன சொல்லுவோம், யூடோஸ்போர் சொல்கிறோம் இல்லையா. லாஸ்ட் ஸ்டேஜ் ஏசியோஸ்போர்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த ஏசியோஸ்போர்னா என்ன, எல்லோ கலராக இருக்கும், யூனிசெல்லாராக இருக்கும், தின்வாலாக இருக்கும். ஏன்னா முடி போகுது, ஹெக்ஸாகோனலாக இருக்கும் அண்டு செயின் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். எல்லோ, யூனிசெல்லாரு, தின்வாலு, ஹெக்ஸாகோனல், செயின் லைக் இருக்கும். அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் வேக்சின் யூனிட் அப்படியே ஃபுல்லாக படிக்கிறதுக்கு இதை பார்த்துக்க போதும். அடுத்தது பிளைட். இந்த மாதிரி டெஃபனிஷன் வச்சு ஒரு 1 மார்க் கேட்பாங்க. பிளைட்னா என்னன்னா சடன் டெத் ஆஃப் த ட்விக்ஸ். ஸ்மால் ஸ்டோன் பிளான்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த ட்விக்ஸ் வந்து சடன் டெத் ஆகிடும், இறந்து போயிடும். இல்லைன்னா அதோட ஃப்ளவர்ஸ் வந்து ஃபோலியேஜ், அந்த மாதிரி ஃபோலியேஜ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்டு பிளைட் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது ட்விக்ஸு ஃபோலியேஜ் ஆஃப் ஃப்ளவர்ஸும் சடனாக டெத் ஆகிடும், அவ்வளோதான். பிளாட்ச் அப்படிங்கிறோம். இது வந்து பிளாட்ச்ங்கிறது இர்ரெகுலர் லார்ஜின் கேரக்டர். லார்ஜாக இருக்கும், ஆனால் ஒரு செல்லுக்கும் இன்னொரு ஸ்போருக்குன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும், வேரியேஷன் இருக்கும். அதான் இர்ரெகுலர் ஷேப்டு ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பாட்னா புள்ளி அங்கங்கே இருக்கிறது. ஆர் பிளாட்டாக இருக்கலாம் லீவ்ஸ் மேலே இல்லைன்னா சூட் அண்டு ஸ்டெம்ஸு மேலே. இதுதான் பிளாட்ச். பிளாட்ச் எந்தெந்த ஏரியாலாம் லீவ்ஸு ஸ்டெம்மு பொதுவாகவே என்ன சொல்லலாம்னா ஏரியல் பார்ட்டு சூட்டுன்னு சொல்லலாம் அப்படிங்கிறோம். ஹேங்கர் பார்க்கில் டெட் ஆஃப் ஏரியானா பார்க்கில் இல்லைன்னா கார்டெக்ஸ் ரீஜியன் ஃபிக்ஸில் இல்லைன்னா ஸ்டெம்ஸில் ஆஃப் அந்த டிஸ்கலர்டு கலர்டு வந்து மாற ஆரம்பிச்சிடும். ரைஸ் இந்த ஷங்கன் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான கொப்பளை மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் பவுண்ட் ஆகக்கூடிய பாட்டுக்கு பேர் தான் சொல்லுவோம் ஹேங்கர்னு சொல்லுவோம். ப்ரௌனில் பிளாக்கை கூட பவுண்ட் ஆகலாம். அது எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கிற பேர் தான் ஷங்கர் நம்ம சொல்லுவோம். ஸோ இது எப்படி இருக்கும், டெட் பிளேஸ் ஆஃப் பார்க் அண்ட் கார்டெக்ஸ் ஆஃப் ட்விக்ஸ் ஆர் ஸ்டெம்ஸ் ஆஃப் டிஸ்கலர்ட் ஆர் ரைஸ் ஆர் ஸ்டெம்ஸ். ஓகேங்களா. இது வரைக்கும் ஒரு தடவை பார்த்துங்க. அடுத்து நான் நடத்துகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதோடைய டெஃபினேஷன் வச்சு ஏதாவது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா. அதனால் இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். பிளான் பத்தாச்சில் இது ரொம்ப முக்கியம். டேம்பிங் ஆஃப் அப்படியே கேங்கர் சொன்னோம் இல்லையா, அதுலேருந்து டேம்பிங் ஆஃப் எப்படி ஃபார்ம் ஆகும்னா டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சீடு வந்து ஃப்ரம் எங்கே சாயில் இந்த சாயிலுக்குள்ளே அந்த சீடுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய பாட்டு தான் டேம்பிங் ஆஃப் நம்ம சொல்லுவோம். இது என்னன்னா அதனுடைய சீட்லிங் க்ரோத் ஆகும் இல்லையா, சீட் வந்து டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு நியூ பிளான்ட் இல்லையா, அந்த ஃபாலிங் ஓவர் த கிரவுண்ட்லேயே அப்படி மடிஞ்சு செத்து போயிடும். ஏன்னா அந்த டேம்பிங் ஆஃப் அது ஸ்ப்ரெட் ஆகுறதுனால சீட்லேயே மண்ணுக்குள்ளேயே அந்த டிசீஸ் க்ரியேட் ஆகி வரக்கூடிய நியூ பிளான்ட்டு அப்படியே செத்து போயிடும். அவ்வளோதான் டேம்பிங் ஆஃப். டெக்லைனுங்கிறோம் கிராச்சுவலாக வீக்குன்னு ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த பிளான்ட்டு அந்த டெத் ஆஃப் தி பிளான்ட். அவ்வளோதான். பொதுவாகவே அந்த பிளான்ட் எப்படி இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கும், சீக்கிரம் செத்து போயிடும். அந்த மாதிரி இருக்கிறது டெக்லைன் அப்படிம்போம். நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ இன்றைக்கி கொரோனா பேஷண்ட் இருக்காங்க, அவங்க அவ்வளோதான் நாளையோட லாஸ்ட் டேட் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அப்படின்னா சொல்கிறோம் இல்லையா, அதுதான் டெக்லைன் சொல்கிறோம். கால்ஸுக்கு என்னென்னா அப்நார்மல் கேரக்டர்ஸு லைக் நம்ம என்ன சொல்லணும்னா அக்ரோபாக்டீரியம் டிமிஃபேசியஸில் பார்ப்போம். அந்த வாட் இஸ் லெபார்ட்ரியில் அந்த வாட் இஸ் ஒரு லீவ்ஸ் மேலே புருடாக ஒரு சின்ன கொப்பளம் பெருசாக இருக்கும். அதுதான் கால்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்நார்மல் டியூமர் மாதிரி கொப்பளமாக யார் எந்த பார்ட்டில் அஃபெக்ட் ஆகும் கேட்பாங்க. லீஃபாக ஸ்டெம்மாக ஆர் ரூட் 3லேயுமே ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்தது லேசியன்ஸ் லொக்கலைஸ்டு ஏரியா ஆஃப் டிஸ்கலர்ட். ஃபஸ்ட்டு அதனுடைய அட்ராக்டிவ் கலரோ டேமேஜ் பண்ணப்படும். யாரே லேசியன்ஸ். அப்போது அந்த கலர் டேமேஜ் பண்ணுறது எங்கே போய் உள்ள இன்சைடில் டிஷ்யூஸ் போய் டேமேஜ் பண்ணுறதுனால தான் அந்த கலரே சேஞ்ச் ஆகும். தட் இஸ் கால்ட் லெசியன்ஸ்ன்னு சொல்லுவோம். மில்டியூ பவுட்ரு மில்டியூ படிச்சிருக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் தான் பவுட்ரு மில்டியூ. இன்னொரு மில்டியூ வரும் பாருங்க, மறந்துட்டு ஞாபகம் இல்லை. அந்த மில்டியூ பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஹோஸ்ட்
ஒரு வளரக்கூடிய அந்த சர்ஃபேஸில் வந்து ஹோஸ்ட் வந்து உள்ளே போய் என்ன பண்ணுது, அந்த அந்த பிளான்ட்டையே டேமேஜ் பண்ணி கொடுது. வளரக்கூடிய நியூ பிளான்ட்ஸ் க்ரோத்தில் இருக்கக்கூடிய போய் இந்த ஃபங்கை என்ன பண்ணுது, உள்ளே போய் டேமேஜ் பண்ணி ப்ராசஸே ஃபுல்லாக டேமேஜ் பண்ணுறது பேர் மில்டியூ ப்ராசஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது யாருன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்கை இந்த வேலையை செய்யுங்க. ஓகேங்களா? இல்லை ஒன்று பவுட்ரி மில்டியூ நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்தது ரைசோமார்ப்ஸ், ஸ்ட்ரிங் லைக் ஸ்ட்ராண்ட்ஸு. வாட் இஸ் தட்? ஸ்ட்ரிங் லைக் ஸ்ட்ராண்டு, ஃபங்கல் மைசிலியா. இது என்ன மைசிலியா மட்டும் தான் அந்த ஸ்ட்ரிங் லைக் ஸ்ட்ராண்டை க்ரியேட் பண்ணும், டேமேஜ் பண்ணும். எது உள்ளே இருக்கக்கூடிய பார்க் ஏரியாவுக்கு ட்ரீஸுடைய பார்க்கு போய் என்ன பண்ணும், இந்த மைசிலியா ஃபங்களோட மைசிலியா என்ன பண்ணும், அங்கே போய் டேமேஜ் பண்ணும். அந்த மைசிலியாங்கிறது என்னது, ஃபங்கையில் ஒரு ரூட் பார்ட் மாதிரி தானே, தட் இஸ் ரைசோமார்ப். அடுத்தது ஸ்க்ளீரோசியா. இந்த ஸ்க்ளீரோசியானா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ, டஃப் ஆட்டுமா, எப்போ எத்தனை வருஷம் வேணாலும் அது அப்படியே இருக்கும். தட் இஸ் கால்டு ஸ்க்ளீரோசியா. ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சரே டஃப்பாக இருக்கும், லாங் டைம் சர்வைவல் ஆகும், ரொம்ப வருஷத்துக்கு சர்வைவல் ஆகிட்டே இருக்காது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்து வெயின் பாண்டிங். வெயின் பாண்டிங்னா பாண்ட்ஸ் ஆஃப் க்ரீன் டிஷ்யூ அலாங் வித் வெயின், டிஷ்யூ பிட்வீன் த வெயின்ஸ் பிகம் க்ளோரோட்டிக். நான் அதில் வந்து நெக்ரோசிஸ் கொடுத்துருக்க மாட்டேன், குளோரோசிஸ் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா அது வெரி சிம்பிள். குளோரோசிஸ்னால் குளோரோஃபில் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிறது பேர் குளோரோசிஸ். நெக்ரோசிஸ்னால் டிஷ்யூ டேமேஜ் ஆகும். அதனால் அந்த 2 பாயிண்ட் கொடுக்கல, ஏன் கொடுக்கலன்னு கேட்டாங்க. அது ரொம்ப சிம்பிளான கேட்க தேவையில்லை அப்படின்ட்டேன். வெயின் பாண்டிங் பொதுவாக வெயின் இருக்கு இல்லையா, அந்த ரெட்டன்ஷன் பாண்டில் க்ரீன் டிஷ்யூவில் அலாங் வித் வெயின்ஸில் மட்டும்தான் டேமேஜ் பண்ணும். அந்த டிஷ்யூ ஆர் வெயின் இந்த ரெண்டுக்கும் உள்ள அந்த இடத்துல இருக்கக்கூடிய க்ரீன்ஸை இது டேமேஜ் பண்ணப்படும். அதான் வெயின் பாண்டிங். டிஷ்யூக்கும் வெயினுக்கும் மிடில் பிட்வீன் நடுவாண்ட அந்த டிஷ்யூ அந்த குளோரோட்டிக் கேரக்டர் மட்டும் ரிமூவ் பண்ணப்படும். வெயின் கிளியரிங், டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குளோரோஃபில். அவ்வளோதான், குளோரோஃபிலை டெஸ்ட்ரக்ஷன் பண்ணி போடும். எது? வெயின் கிளியரிங். வெயின் டிஷ்யூ ரிசல்ட் இந்த இன்ஃபெக்ஷன் ஆஃப் வைரஸ். அப்போ வெயின் கிளியரிங் பண்ணுற யாருன்னா வைரஸ் பார்ட், அது நோட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அடுத்து வில்ட், லாஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அண்டு ட்ரூப்பிங் ஆஃப் பிளான்ட் பார்ட்ஸு. லாஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அண்டு ட்ரூப்பிங் ஆஃப் பிளான்ட் பார்ட்ஸு ஜென்ரலாக காஸ்டு பை இன்சஃபிஷியன்ட் வாட்டர். அது என்னென்னா வில்ட்டுங்கிறது என்னன்னா, பொதுவாக அந்த வாட்டர் அண்ட் மினரல்ஸாக லோயர் பார்ட் வந்து ஹையர் பார்ட்டு கொண்டு போகக்கூடிய அந்த பார்ட்டில் பிளான்ட் பார்ட்ஸில் ஜென்ரலாக ஏதோ ஒரு சம்திங் வாட்டரையும் மினரல்ஸையும் அந்த டிசீஸ் என்ன பண்ணணும், போட்டு ட்ரை பண்ணிடும். அவ்வளோதான், ரிமூவ் பண்ணிவிடும் வாட்டரையும் மினரல்ஸையும். அந்த மாதிரி பண்ணனா அது பேர் வில்ட்டு அப்படிம்போம் நம்ம. சரிங்களா? வில்ட்டு அப்படின்னாவே அங்கே எங்கேயாவது இன்சஃபிஷியன்ட் வாட்டர்னு வந்தாவே நீ அந்த ஆப்ஷன் அடிக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.